கொழும்பு கொட்டாஞ்சிரி மற்றும் பொரலை வெல்லம்பிட்டி ஆகிய பகுதிகளில் வசித்த வடிவேல் லோகநாதன் மற்றும் ரத்னசாமி பரமானந்தன் ஆகியோர் 2009 ஆண்டு ஜனவரி மாதம் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது. முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள கடற்படையின் லெப்டினன்ட் கமாண்டர் சம்பத் தயானந்த மீதான விளக்கமறியலை தொடர்ந்தும் நீடிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீதான விசாரணை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் சலனி பெரேரா முன்னிலையில் நடைபெற்ற போதே எதிர்வரும் மாதம் 4ஆம் தேதி வரை பிரதான சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது 2009 ஆண்டு கொழும்பில் வெள்ளை வேனில் தமிழ் இளைஞர்கள் 2 கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் அந்த காலப்பகுதியில் கடற்படைக்கு தலைமை தாங்கியவர்கள் அறிவித்திருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தனர். இதற்கு அமைய அந்த காலப்பகுதியில் கடற்படையின் தளபதியாக செயற்பட்ட கயந்த பெரேரா மற்றும் கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளராக செயற்பட்ட ரியல் அட்மிரல் ஆனந்த குருகே உள்ளிட்ட சில உயர்மட்ட அதிகாரிகள் இந்த கடத்தல் தொடர்பில் அறிந்திருந்ததாக மன்றத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டது. இதனை அடுத்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு இந்த விடயம் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் அவர்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சிஐடியின் உயர் அதிகாரி ஒருவர் கொழும்பிலிருந்து வெளியாகும் நாளிதழுக்கு கூறியுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வரும் விசாரணைகளுக்காக ரியல் அட்மிரல் ஆனந்த குருகே கைது செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.